ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ஒரு காலையில் 5 மணிக்கு கிளம்புனோம். பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் வழியாக கொள்ளிடம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட ஒரு 9 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். கொள்ளிடம் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா மகேந்திரம் பள்ளி இருக்குது. ஒரு 9:15 அந்த கோயில்கிட்ட போயிட்டோம். அந்த குளம் பாருங்கள், அவ்வளோ அழகு, ரொம்ப சிறப்பான கோயில். இந்திரன் இது வழிபட்ட ஸ்தலம். இது உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அப்பாவோட சிவனோட பேர் திருமேனி அழகர்ன்ற பேர், அம்பாளோட பேர் வடிவாம்பிகை. ஐயர் தீபாரதனை காமிக்கிறாரு. சாமியை கும்பிட்டுக்கலாம், வடிவாம்பிகை தாயையும் தரிசிச்சுக்கலாம். இந்த ஸ்தலம் திருமண தடைக்கு 21 விளக்கு, 27 விளக்கு, கர்ம வினை தீர்றதுக்கு இதுக்கெல்லாம் தீபம் ஏற்றி கும்பிடுறாங்க. கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு வரலான்னு சுற்றிட்டுருக்கோம். ரொம்ப பழமையான கோயில். 2000 ஆண்டுக்கு முன்னாடி பழமையான கோயிலாக இது சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மகேந்திரப்பள்ளின்ற ஊரில் இருக்குது. கோயிலெலாம் இன்னும் பெயிண்ட்லாம் பண்ணி இன்னும் நிறைய சீரமைக்கணும் போல் இருக்குது. எப்போ கும்பாபிஷேகம் செஞ்சு 25 வருஷம் மேலே ஆச்சுன்னு சொன்னாங்க. எப்போ செய்கிறாங்கன்னு தெரியல. சூரிய தசை, சந்திர தசை நடக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற குளத்தில் நீராடிட்டு உள்ளே சாமியை கும்பிட்டு விளக்கேற்றி கும்பிட்டா கண்டிப்பாக நினைக்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க. இதையும் படிச்சுடுவோம். முன் வினை பயனால் சிரமப்படுபவர்களும் ஜாதகத்தில் சூரிய சந்திர தசை நடப்பவர்களும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். பிரம்மனுக்குரிய தீர்த்தம் என்பதால் இங்கு நீராடினால் துன்பப்பட வேண்டும் என எழுதப்பட்ட தலையெழுத்து மாறி நல்விதி ஏற்படும் என்பது நம்பிக்கை. கல்வியில் சிறக்கவும் நாகதோஷம் நீங்கவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சூரியன், சந்திரன், இந்திரன், பிரம்மா ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம் இது. பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது. சிவன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கிறார். தல வரலாறு: இந்திரன் கௌதம மகரிஷியின் மனைவி அகிலகை மீது ஆசை கொண்டதால் அவரிடம் உடம்பெல்லாம் புண்ணாகும்படி சாபம் பெற்றான். சிறப்பு அம்சம்: அதிசயத்தின் அடிப்படையில் பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது. 12 மணிக்கெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு 2 மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் ரூம் போட்டிருந்தோம். ரூம் நல்லா தான் இருந்தது. 3000 ரெண்ட்டு. என் தங்கச்சி சுத்தமாக மயிலாப்பூர் மாமி மாதிரியே ஆயிட்டா. பூ என்ன அழகாக வச்சுருக்கான்னு பாருங்கள். சூப்பராக சுற்றி காமிக்கிறா. ஒரு வழியாக ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் மறுபடியும் கோயில் பார்க்க கிளம்பிட்டோம்.